கோத்தாபய ராஜபக்ஷ எப்பொழுது விசாரிக்கப்படுவார்? இது சம்பந்தமாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அதனை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு வழக்கொன்றை தொடுப்பதற்கான முயற்சிகள் மும்முரமாக இடம்பெற்று வருவதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அங்கே பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க இருக்கின்றார். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களில் முக்கிய உறுப்பினராகிய கெஹல் பத்ர பத்மே அவர்கள் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்திறங்கி விமானத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் என்று சொல்வதை விட செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு படம். அது என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க இருக்கார் தானே, அவர் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறார், பெட்டில் படுத்திருக்கிறார். அப்போ அங்கே ஒரு பெண் ஒரு ஆள் வாரா. அப்போ என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக இந்த ஒரு கருத்து படம் இருக்கிறது. எனவே அதனையும் இந்த காணொளியில் சேர்த்துக் கொள்ளலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அங்கே பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு ஒரு வருடம் நிறைவடைவதை முன்னிட்டு பல்வேறு விதமான நிகழ்ச்சி திட்டங்களை அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் அனைத்தினுடைய தொடக்கமாக முதல் நிகழ்ச்சியாக இன்று யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆரம்பித்து வைக்கின்றார். என்னென்னு சொன்னால், கடந்த வருஷம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டவர். அப்போ செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி என்று சொல்லும்போது இன்னுமே நாட்கள் இருக்குது. ஏனென்று சொன்னால், இன்றைய தானே செப்டம்பர் 1ஆம் தேதி. அப்படி பார்க்கக்குள்ள இந்த மாதம் முழுவதுமே பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நாடு முழுவதும் செய்யறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்குது. தாங்கள் பதவிக்கு ஒரு வருஷம் நிறைவடைவதை முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் செய்யினோம், நிறைய நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைக்க போயினோம். அதனுடைய அனைத்தினுடைய தொடக்கமாக அவர்கள் வடக்கை தெரிவு செய்திருக்கின்றார்கள், தமிழர் பகுதியை தெரிவு செய்திருக்கின்றார்கள், யாழ்ப்பாணத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இது உண்மையில தமிழ் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிருக்கிறார், பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் கூட எங்களுடைய தமிழர் பகுதிகளுக்கு அவர் வரும்போது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதையும் வரவேற்பும் எப்பவுமே உயர்ந்ததாக இருக்கும். ஜனாதிபதி அவர்களுக்குமே கூட தனிப்பட்ட முறையில் தமிழர் பகுதிகளுக்கு போறது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் என்று சொல்லி அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் யாழ்ப்பாணத்தை தெரிவு செய்தது, வடபகுதியை தெரிவு செய்தது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. எனவே அனைத்து நல்ல திட்டங்களினுடைய தொடக்க நிகழ்வாக இன்று யாழ்ப்பாணத்தை அரசாங்கம் தெரிவு செய்திருக்கின்றது. இன்றைக்கு காலம 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மயிலட்டி துறைமுகத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் திறந்து வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் கச்சேரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறந்து வைத்து தெரிவு செய்யப்பட்ட சில மக்களுக்கு பாஸ்போர்ட்டை வழங்கி வைப்பார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ் பொது நூலகத்துக்கு சென்று அங்கே நூல்களை அன்பளிப்பு செய்ய இருக்கின்றார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிற்பகல் 1:30 மணியளவில் மண்டை தீவுக்கு சென்று அங்கே அமைய இருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல்லை நாட்டி வைக்க இருக்கின்றார். அது சம்பந்தமான தொடக்க நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மேலும் சில நிகழ்வுகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மேலும் சில நிகழ்வுகள் என்ன நிகழ்வுகள் என்று சொல்லப்படையில, அவற்றுக்கான நேரமும் ஒதுக்கப்படையில. அதாவது காலம் 8:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரைக்கும் தான் அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை மணிக்கு என்னென்ன செய்வார் என்று சொல்லி 1:30 மணிக்கு பிறகு நேரம் ஒதுக்கப்படையில மேலும் ஒரு சில நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து தமிழ் மக்களினதும் உடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பும் வேண்டுகோளும் என்னென்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செம்மணி பகுதிக்கு வரணும் என்றுதான். எனவே ஏற்கனவே கடந்த ஒரு 4-5 நாட்களாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செம்மணிக்கு வருவாரா என்று சொல்லி விவாதங்கள் போய்கொண்டே இருக்குது. அதுக்குரிய முக்கியமான காரணம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வெளியிட்ட ஒரு சின்ன ஒரு கருத்து தான். சில வேளைகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செம்மணிக்கு வரக்கூடும் என்று சொல்லி ஒரு கருத்தொன்றை சொல்லிட்டார். பட்டும் படாமலும் சொல்லி போட்டு பேசாமல் விட்டுட்டார். எனவே பெரும்பாலும் ஜனாதிபதி அவர்கள்
செம்மணிக்கு வரணும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. எனவே அந்த ஒரு எதிர்பார்ப்பை இத்தகைய ஜனாதிபதியின் காதுக்கு செய்தி போயிருக்கும், உடனேயே செய்தி போயிருக்கும், இந்த மாதிரி மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி. எனவே ஜனாதிபதி அவர்கள் அந்த மக்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கோத்தாபய ராஜபக்ஷ எப்பொழுது விசாரிக்கப்படுவார்? இது சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், அவர் இப்போ நாட்டில் இல்லை, அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காராம், விடுமுறைக்கு போயிருக்கிறாராம். அப்போ விடுமுறையை முடிச்சு கொண்டு எப்போ நாட்டுக்கு வராரோ அன்றைக்கு வந்து அவர் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே விடுமுறையை முடிச்சு கொண்டு இப்போ செய்தி வந்து கோத்தாபய ராஜபக்ஷவனுடைய காதுக்கு போயிருக்கும். எனவே விடுமுறையை முடிச்சு கொண்டு நாட்டுக்கு வருவாரா இல்லையான்றது அடுத்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே வரும்போது அவர் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அவரோடு சேர்த்து அழைப்பானை அனுப்பப்பட்ட சமன் எக்கநாயக்க அவர்கள் இன்று திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட இருக்கின்றார். எனவே கோத்தாபய ராஜபக்ஷ என்றைக்கு நாட்டுக்கு வராரோ அப்பொழுது அவர் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் விசாரிக்கப்பட இருக்கின்ற மற்றொரு நபராகிய உதயகமன் பில அவர்களும் தற்பொழுது வெளிநாட்டில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவரும் எப்ப நாடு திரும்புவார் என்று சொல்லி தெரியல. எனவே இந்த 2 பேரும் நாடு திரும்பும் போது அவர்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக மற்றொரு வழக்கொன்றை தொடுப்பதற்கான முயற்சிகள் மும்முரமாக இடம்பெற்று வருவதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அந்த வழக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த வழக்கு தான். என்னென்னு சொன்னால், மத்திய வங்கியினுடைய பிணை முறி வழக்கு. அவர் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், அர்ஜுன மகேந்திரன் என்று சொல்லப்படுற ஒருவர் வந்து மத்திய வங்கியினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செல்வாக்கில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மோசடி குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டு, அதாவது PTL என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனத்துக்கு வந்து பெற்றுமளவிலான லாபத்தை வந்து வாரி வாரி வழங்கினார்களாம். அதோட இன்னும் நிறைய முறைகேடுகளாம் என்று சொல்லி. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுக்குரிய அந்த ஆதாரங்களை வந்து டெக்னிக்காக வந்து இங்கேயே ஒழிச்சு போட்டணும். இதுவரைக்கும் அந்த ஒரு சட்டியான ஆதாரங்களை பிடிக்க முடியாமல் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. மத்திய வங்கி பிணைமுறையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் கூட டெக்னிக்காக வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து அழிச்சிருக்கணும். இருந்தாலும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் ஏனைய பிரிவினரும் சேர்ந்து மிக தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்களாம். எப்படி எல்லா ஆவணங்களும் வெளியில கொன்றப்பட்டு, ஏன்னு இது ஒரு சவால் மாதிரி. இப்ப குற்றம் நடந்திருக்கு சொல்லி எங்களுக்கு தெரியும், ஆனா ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு முடிஞ்ச ஆதாரத்தை காட்டு பார்ப்போம் போட்டு அவைகள் திமிராக இருக்கும்போது அது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் போலீஸுக்கும் வந்து விடப்பட்ட ஒரு சவால் உண்டு. எனவே அவர்கள் என்ன பாடுபட்டாலும் அந்த ஆதாரங்களை சேகரித்தே தீர்வார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக மிக விரைவில் அடுத்த வழக்கு பதியப்படும் என்று சொல்லி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல அவர்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இனிய பாரதி, அதாவது பிள்ளையானினுடைய நெருங்கிய சகாவாகிய இனிய பாரதியினுடைய நெருங்கிய சகாக்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக, அண்மைய நாட்களில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த 2 பேரில் முதலாவது ஆளார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்முனை பகுதியைச் சேர்ந்த டிலக்ஷன் என்று சொல்லப்படுற ஒரு நபர். அவர் வந்து இனிய பாரதியினுடைய நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்று முன்தினம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால், ஒரு 10 நாளைக்கு முதல் இன்னும் ஒரு நெருங்கிய சகா ஒருவர் அவர் என்ன செய்கிறார், நாட்டை விட்டு தப்பி போறதுக்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு போயிருக்கிறார். அங்க போன இடத்துல வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வன்னிய சிங்கம் பரமேஸ்வரன் என சொல்லப்படுகிறது. எனவே இந்த 2 பேரும் அண்மைய நாட்களில் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்ன பிரச்சனை என்று சொன்னால், கருணாவினுடைய சகா பிள்ளையான், பிறகு பிள்ளையானினுடைய சகா இனிய பாரதி, பிறகு இனிய பாரதியினுடைய சகாக்கள் இந்த 2 பேரும் இன்னும் கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டு உள்ளுக்க பேர் இருக்கணும். வர வர நாட்டில் இந்த சகாக்களின் தொல்லை தாங்க முடியலை. ஓம் தானே. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள். அந்த முக்கியமான உறுப்பினர்களில் மிகவும் முக்கியமானவர், அதி பயங்கரமானவர் என வர்ணிக்கப்படுகின்ற கெஹல் பத்ர பத்மே. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் ஆள். இவர் வந்து கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் விமானத்திலிருந்து இறங்கி கீழே வரையக்குள்ள நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போயிருந்த இன்னும் ஒரு முக்கியமான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி லிண்டன் டி சில்வா.
லிண்டன் டி சில்வா, அவரும் அங்கே போயிருந்தவர். அவருக்கும் இந்த கெஹல் பத்ர பத்மேக்கும் இடையில வந்து ஒரு தகராறு ஒன்று வந்தது. என்னென்னு சொன்னால், முதலருக்கா தொலைபேசியில் வந்து துபாயில் இருந்து நினைக்கிறேன், துபாயில் இருந்து கொண்டு கெஹல் பத்ர பத்மே இவருக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்தவர் தொலைபேசிகளால். அப்போ அவர் கனவுல நினைச்சிருக்க மாட்டார் தான் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வருவன், தான் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி கீழே வரைக்குள்ள வாசலுக்கு இவர் நிற்பார்ன்றெல்லாம் கனவுல நிச்சு பார்த்துருக்க மாட்டார் கெஹல் பத்ர பத்மே. இப்போ பார்த்தா வந்து இறங்கிக்குள்ள வாசலுக்கு இந்த போலீஸ் அதிகாரி நிற்கிறார். இவரை கண்டுட்டாவே ஷொக் ஆகிட்டோம். கெஹல் பத்ர பத்மேயும் அவருடைய சகாவாகிய, பாருங்க இங்கேயும் ஒரு சகாவாரர், அவருடைய சகாவாகிய கொமாண்டோ சலிந்த என்றவரும் வந்து இந்த போலீஸ் அதிகாரியை கண்டுட்டு ஷொக் ஆகினோம். ஏன்னு சொன்னால் அவையெல்லாம் கொலை அச்சுறுத்தல் விடுத்தவே. அப்போ போலீஸ் அதிகாரி சிரிச்சு கொண்டு கிட்ட போயிட்டு, என்ன தம்பி நாங்கள் சந்திச்சிட்டோம் என்ன என்று சொல்லி கேட்டுக்கார் சிங்களத்தில். டப்பண்டு கெஹல் பத்ர பத்மே சொல்லி இருக்கிறார், மன்னிச்சு கொள்ளுங்க சார், நான் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கேன் சொல்லியிருக்கார். அதுக்கு போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கார், இல்லை நாங்கள் பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது எந்த போலீஸ் அதிகாரிக்கு தொலைபேசிகளால் கொலை அச்சுறுத்தல் விடுத்தாரோ அதே போலீஸ் அதிகாரி வந்து அவருக்கு முன்னால் நிற்பார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்படியான ஒரு சம்பவம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது கேலி சித்திரம் என்று சொல்லி வரையப்பட்ட கேலி சித்திரம் இல்லை, இது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு படம். அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் படுத்து கிடக்கிறார். கோட் ஷூட் எல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி கொண்டு படுத்து கிடக்கிறார். ஏன்டா அவருக்கு தான் ஒரு வருத்தமே இல்லையே, சும்மா படுத்து கிடக்கிறார் பேசாமல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு சிகிச்சை வழங்கிய அல்லது அவருக்காக ஊடகங்களோட கதைச்ச டாக்டர் நிற்கிறார். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண், அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி தேவதை, கண்கள் கட்டப்பட்டு கையில் வந்து ஒரு தராசம் வச்சிருக்கிறா. நீதி தேவதை வந்து பக்கத்தில் நிற்கிறா. அந்த டாக்டர் வந்து இன்னும் கையை கால் ஆட்டி ஆட்டி கதையாக சொல்கிறார். அதாவது நிறைய கதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த வருத்தம் இந்த வருத்தம், இதயத்தில் ஓட்ட, நுரையீரல் வேலை செய்யாது, கிட்னி வேலை செய்யாது, ஒன்றுமே வேலை செய்யாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி விளங்கப்படுத்துகிறார் போலக்கு. அதாவது அந்த டாக்டர் வந்து நீதி தேவதையான நீதி தேவதைக்கே வந்து அந்த சொல்லுவோம் தலையில் மிளகாய் அரைக்கிறேன்னு சொல்லி, அதே மாதிரி மிளகாய் அரைக்கிறார் போல அந்த அளவுக்கு பொய் சொல்றார் போல இருக்குது. எனவே அதை வந்து மிக அழகாக இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு படம் காட்டுகின்றது. எனவே நீதி தேவதைக்கே அந்த பொய் சொல்லும் போது நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி பொய் சொல்லுவினம், ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த வருத்தம் இந்த வருத்தம் என்று சொல்லி. எனவே இந்த டாக்டருக்கு எதிராக இப்ப ஒழுக்காற்று விசாரணைகள் நடக்க போவதாக சொல்லப்படுகின்றது. எனவே என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே இந்த ஒரு படம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.